மாநிலங்களுக்கு சென்று வந்த அனுபவத்தையும் குறிப்பிட்டாங்க. அத விட அவங்க வந்து நெறைய நாடுகளுக்கு, வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்தாங்க. அதுதான் நம்ம முன்னாடியே சொன்னோம். 10 நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. 100 விருதுகள். அந்த நாடுகள வந்து வெறும் சுற்றி பார்த்து ஒரு சுற்றுலாவாக மட்டுமே அவங்க போகல. அதன் கூடவே ப ப செய்யக்கூடிய அந்த மருத்துவ பணி, தமிழ் பணி, தமிழ வந்து உலகம் முழுக்க கொண்டு சென்றுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். 10 நாடுகளுக்கு போயிருக்காங்க. 100 விருதுகள் வாங்கியிருக்காங்க. 1000 மேடைகளை கண்டிருக்காங்க. அங்க போற இடத்துலலாம் சிறப்பான பேச்சு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிரெஞ்சு நாடு தேசத்துக்கு போய் ஒரு அருமையான ஸ்பீச் குடுத்திருக்காங்க. நம்ம அமைப்புல எப்போதும் வரக்கூடிய நம்ம பத்ரிஷி அம்மா பாப்பு அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்க இவங்கள சந்திக்க ரொம்ப கடுமையான முயற்சி பண்ணியிருக்காங்க. அவ்வளவு கூட்டம் அங்க இருந்திருக்கு. அவங்கள சந்திக்க கூட கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு ஒரு தடவ சொல்லியிருந்தாங்க. கேட்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. உண்மையிலேயே மருத்துவர் அவர்களுடைய பேச்சு நம்ம அனைவருக்கும் தெரியும். எவ்வளோ ஒரு அருமையான பேச்சா இருக்கும். அது அயல்நாட்டு மக்களையும் கவர்ந்து இழுத்து அந்த பேச்சுல ரொம்ப இதுவாகி அவங்க ஆட்டோகிராஃப்லாம் வாங்கியிருக்காங்க. நம்ம பத்ரிஷி அம்மா போயிட்டு அவங்க நெருங்கி ஆட்டோகிராஃப் வாங்க கூட கிட்டக்க முடியலன்னு சொன்னது கேட்டோன்னே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தலைவர் நம்ம அவங்களுடைய ஸ்பீச் எல்லாம். அந்த மாரி 1000 மேடைகள கண்டிருக்காங்க. 10,000த்துக்கு மேற்பட்ட மனிதர்கள சந்திச்சிருக்காங்க. மாணவர்களுக்கு அப்பப்ப விழிப்புணர்வு இதெல்லாம் நடத்துறதுல 1,00,000த்துக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம், அவர்களுக்கு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி அப்படின்னு அந்த மாரி நடத்திருக்காங்க. இதெல்லாம் இவ்வளவு சிறப்பா செஞ்சுட்டு இருக்கத நம்ம கண்டிப்பா வந்து ஒரு விழா எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட நெறைய அனுபவங்கள்லாம் மிக்க நம்மளுடைய மருத்துவர் அவர்கள் வந்து அவங்களுடைய பயண அனுபவங்கள மிக சிறப்பா பகிர்ந்துகிட்டாங்க. அதுல வந்து குறிப்பா வந்து அவங்களுடைய நடைப்பயணத்தின் போது அவங்க பார்த்த அந்த கம்பளி பூச்சி அவங்கள கவிதை எழுத வச்சது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த கவிதை வந்து ஒரு சிறப்பான கவிதை. அத வந்து சொன்னாங்க. எத்தன தடவ படிச்சாலும் கேட்டாலுமே அது ரொம்ப நல்லா இருக்கும் அற்புதமா. கம்பளி பூச்சிய கண்டா நம்ம வந்து கொஞ்சம் ஒரு அடி தள்ளி தான் நடப்போமே தவிர, அது மேல வந்து கவிதை எழுதுற அளவுக்கு அத வந்து உத்து பார்த்து கவிதை எழுதுற அளவுக்கு மனநிலையெல்லாம் நம்ம இருக்கமான்னு தெரியல. ஆனா வந்து அவங்க அத பார்த்து, ரசிச்சு, அதை வந்து ஒரு கவிதையா எழுதுறாங்கன்னா, அப்ப எல்லா உயிர்களையும் வந்து எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க பாருங்க. பொதுவாவே "யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகங்கிற" மாரி, அவர்களுக்கு கிடைத்த அறிவையும் நம்மகிட்ட எப்போதும் பகிர்ந்துக்க கூடியவங்க. அவர்களுடைய அனுபவத்தையும் நம்மகிட்ட பகிர்ந்துக்க கூடியவங்க. என்ன ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், தனக்கு கிடைச்ச மாரி மத்தவங்களுக்கும் அந்த செய்திகள் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிறப்பா எல்லாத்தையும் சொல்லக்கூடியவங்க. இந்த பயண அனுபவங்கிறது நெறைய செய்தி சொன்னாங்க.